வெல்கம் டு தம்டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் மூலமாக ஒரு ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆக முடியாமல் திஸ் ஆப் நாட் இன்ஸ்டால்ட் யுவர் ஃபோன், ஸோ அந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் காமிச்சுன்னா, ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணி அதை வந்து அந்த எரரை வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான பல டிப்ஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப் செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப் செக்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து ஆப்ஸ், அதாவது என்னென்ன ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஸோ அந்த ஆப்போட கேட்டகரியை காமிக்கிற பேஜுக்குள்ளே போயிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, வலதுக்கு பக்கம் கார்னரில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷியல் அச்சஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இன்ஸ்டால் அன்னோன் ஆப், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் அலௌடுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஆப் வந்து இந்த அன்னோன் ஆப்புக்குள்ளே வந்து நாட் அலௌடுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நாட் அலௌடுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அலோவ் தீஸ் சோர்ஸ், ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டாலே போதும். உங்களுக்கு இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகும். இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே வர வேண்டியிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து செட்டிங்ஸ் பேஜில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு டிவைஸ் கேர்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டோரேஜ் கேட்டகரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் இந்த பார்த்திங்கன்னா ஆப் செக்ஷன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நமக்கு ஆப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 31.1 GB அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 99% வந்து கம்ப்ளீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் போயிருங்க. ஸோ நான் இந்த ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டேஷ்போர்ட்டு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளே ப்ரொடெக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்பை கிளிக் பண்ணோன்னே ஸ்கேனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வலது பக்கம் கார்னரில் ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் ஆப் வித் ப்ளே ப்ரொடெக்ஷன், ஸோ சம் ஆஃப் ஆப்புக்கு, அதாவது சில ஆப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ப்ரொடெக்ஷன் ஸ்கேன் பண்ணுற மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த அந்த ஸ்கேன் ஆப் வித் ப்ளே ப்ரொடெக்ஷன், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் டர்ன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஆப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுவும் ஒரு மெத்தட். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் கன்யூஸாக வந்து 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து அன்னோன் சோர்ஸில் வந்து அலோவ் கொடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜை வந்து செக் பண்ணிக்கிறது. 3வது பார்த்திங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ஷன், அதாவது இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்கேன் வித் ஆப் ப்ளே ப்ரொடெக்ஷன், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணால், ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மறுபடியும் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் செக்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர், அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்டோரேஜ், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளால வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ப்ளே ஸ்டோரோட கிளியர் டேட்டா வந்து, அதாவது டேட்டா வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஓகே கொடுத்தாலே போதும், உங்களுக்கு எரேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து கூகுள் ப்ளே, அதாவது ப்ளே சர்வீஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் மெத்தட் தான். கூகுள் ப்ளே சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்டோரேஜ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா
கிளியர் ஆல் டேட்டாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த டேட்டா வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இவ்வளோ மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகாத ஆப்பும் கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதாவது இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.